الرحيم عن ابن مسعود رضي الله تعالى عنه قال سمعت رجلا قرأ فسمعت النبي صلى الله عليه وسلم يقرأ خلافها فجئت به النبي صلى الله عليه وسلم فأخبرته فعرفت في وجهه القراءة கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்வாக்கியம் நிறைந்த நடுமந்தமாகவே அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை சிலவினைகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சமிஅத்து ரஜுலன் கரஅ, ஒரு மனிதர் ஓதினார், அந்த ஓதியதை நான் கேட்டேன். وسمعت النبي صلى الله عليه وسلم يقرأ خلافها, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதினார்களோ அதுக்கு நேர் மாற்றமாக ஓதியதை நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் ஒரு மெத்தட்ல ஓதினார், அதுக்கு நேர் மாற்றமாக ஓதியதை அந்த மனிதர் ஓதுவதை நான் கேட்டேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபஜித்து பிஹி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அழைச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட நான் போனேன். ஃபஅக்பரதஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொன்னேன். யா ரசூலுல்லாஹ், நீங்க ஓதுன ஒரு மெத்தட், இவர் ஒரு மெத்தட்ல ஓதுனார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபஅரஃப்து ஃபி வஜிஹில் கராஹ, சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொஞ்சம் அதிருப்தியா தெரிஞ்சிச்சு. ஃபகால, ரெண்டு பேரையும் ஓத சொன்னாங்க. ரெண்டு பேரையும் ஓத சொன்னாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு கிலாஹுமா முஹஸின், ரெண்டு பேரும் நல்லா தான் ஓதுறீங்க அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் சரியா தான் ஓதுறீங்க, அழகாக தான் ஓதுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பல தஹ்தலிஃபு, நீங்கள் உங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வேண்டாம், மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மத்தியில வேண்டாம். உங்களுக்கு மத்தியில் ஃபைன்னமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயம் இருக்கிறது அல்லவா, இஹ்தலஃபு, கருத்து வேறுபாடுகளால் ஃபஅலகு, அழித்து போனார். கருத்து வேறுபாடினால் அந்த சமுதாயம் அழித்து போனது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மத்தியில் என்ன பண்ண வேண்டாம், மாற்று கருத்துக்களை சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம், அதை விட்டுடுங்க அப்படிங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரி போன்ற கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். குன்து ஃபில் மஸ்ஜித், நான் மஸ்ஜித்ல இருந்தேன். யார் சொல்றா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. ஃபதகல ரஜுலுன், ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார். நான் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு வந்தார். யுஸல்லி, தொழுகிறார். ஃபகரஅ கிராஅத்து, அவர் தொழுகையில் ஓதுகிறார், சத்தமாக ஓதுகிறார். அன்கருத்துஹா அலைஹி, அவர் ஓதுனதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் ஓதுனதை நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. தும்ம தகல ஆக, இன்னொரு மனிதர் வந்தார் பள்ளிவாசலுக்கு. ஃபகரஅ கிராஅத்தன், அவரும் ஓதினார். சிவா கராஅத் ஸாஹிபு, அவர் ஓதுன மாதிரி ஓதாம இவர் வேற மாதிரி ஓதினார். அவர் ஓதுன மாதிரி ஓதாம அதே இதை இவர் வேற மாதிரி ஓதினார். ஃபலம்மா அலைனா அஸ்ஸலா, தொழுகை எல்லாம் எல்லோரும் நிறைவு செய்து பேர், முதல்ல வந்தவர், இரண்டாவது வந்தவர், நாங்கெல்லாம் எல்லாரும் பள்ளிவாசல்ல தொழுகையை நிறைவு செய்த பொழுது தஹல்னா ஜமீஅன் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட போனோம். எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க போனோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து, நான் சொன்ன ரசூலுல்லாஹ்ட்ட
இன்ன ஹாதா கரஅத்திராத்தன் அன்கர்துஹா அலைஹி. இவர் கிராத் ஓதுகிறார், குர்ஆனை ஓதுகிறார். அவர் ஓதக்கூடிய முறை எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதில்லை. வதகல ஆகர், இன்னொரு மனிதர் இவர் வந்தாரு. ஃபகர அஸ்மா கிராத்து சாஹிப், அவருக்கு ஓதுனதுக்கு நேர் மாற்றமாக இவர் ஓதுறார் என்று ரெண்டு பேரையும் ரசூலுல்லாஹ் நான் எழுதுனேன். ஃபஅமரஹுமா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத விட்டாங்க, ஓத சொன்னாங்க. ஓதுனாங்க. ரெண்டு பேரும் நல்லா தானே ஓதுனாங்க, ரெண்டு பேரும் அழகா தானே ஓதுறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் உள்ளத்துல உபயோகிப்பதுக்காக எல்லாரும் சொன்னாங்க. என் உள்ளத்துல ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்களோ அப்படின்னு என்ன என் உள்ளத்துல தோணிடுச்சு. என் உள்ளத்துல இவரு ஒரு மாதிரியா ஓதுறாரு, அவரு ஒரு மாதிரியா ஓதுறாரு, ரெண்டு விதமும் வேற வேற விதமா இருக்கு. ஆனா ரெண்டும் சரிதான், ரெண்டும் அழகா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே. இந்த சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் விழுந்து விட்டது. ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்களோ அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் விழுந்து விட்டது. வலா இது குன்து ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்துல கூட இப்படி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய காலங்களுக்கு முன்பா கூட என்ன பண்ணல, இப்படி ஒரு எண்ணம் என் உள்ளத்துல ஏற்படல. ஆனா இப்ப என்ன பண்ணிடுச்சு, என் உள்ளத்துல ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்டுச்சு. பலமா ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கத் கஷியனி, என் உள்ளத்தில் ஏற்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கி கொண்டது. என் உள்ளத்தில் ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லரப ஃபீ ஸத்ரி, நெஞ்சில ஒரு அடி அடிச்சாங்க. லரப ஃபீ ஸத்ரி, என் நெஞ்சில என்ன பண்ணாங்க, ஒரு அடி அடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஃபிதுது ஐரகன், அடித்த உடனே உடலில் வேர்வை அப்படி கொட்டியது எனக்கு. ரசூலுல்லாஹ் நெஞ்சில ஒரு அடி அடிச்ச உடனே உடம்புல அப்படி வேர்வை அப்படி கொட்டுது. அந்த கொட்டக்கூடிய அந்த நிலை ஏற்பட்ட பொழுது அன்னமா அத்துரிகளாகி பரப்பா, அல்லாஹ் நேரடியாவே பார்த்தது போல ஆயிடுச்சு எனக்கு. அல்லாஹ்வை நேரடியாக பார்த்ததை போலவே எனக்கு ஆகிடுச்சு. ஃபஆலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உபை இப்னு கஅப் உர்சில இலைய, அல்லாஹ் எனக்கு செய்தியாக அனுப்பினான். என்ன, அன் அக்ரஅல் குர்ஆன அலா ஹர்பின், ஒரு மெத்தடில் ஓதுவதற்கு அல்லாஹ் எனக்கு செய்தி அனுப்பினான். ஃபரதத்து இலைஹி அன் ஹப்பின் அலா உம்மதி, நான் அல்லாஹ்விடத்துல முறையிட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்கள் லேசாக ஓதுவதற்கு நான் விரும்புகிறேன். இதை விட லேசாக ஓதணும், ரொம்ப லேசாக ஓதணும் நான் விரும்புகிறேன். இரண்டாவது விதத்தில் ஓதுவதற்கு எனக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நான் முறையிட்டேன், என்னுடைய உம்மத்துக்கு குர்ஆனை ஓதுவதற்கு லகுவாக ஆக்கி வை அப்படின்னு அல்லாஹ்ட்ட முறையிட்டேன். குர்ஆனை ஓதுவதற்கு யாரெல்லாம் லேசாக ஆக்கி வை என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல இரண்டாவது முறையும் அல்லாஹ்விடத்துல நான் முறையிட்டேன். ஃபருத்த இலைய தாலிதா, மூணாவது முறையாக அக்ரஹு அலா சபஅத்தி அஹ்ருபின், 7 விதங்களில் அல்லாஹ் ஓதுவதற்கு எனக்கு செய்தி அனுப்பினான். 7 விதங்களில் குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் எனக்கு செய்தியை அனுப்பினான். அனுப்பிட்டு வலக பிகுல்லி ரத்தத்தின் ரதத்துக்குமா மஸ்அலத்துன் தஸ்அலீனிஹா, நீங்க 3 தடவை என்னிடம் முறையிட்டீர்கள் அல்லவா, அந்த 3 முறையிடுதல்களுக்கு 3 துஆக்களை நான் உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லாஹ் என்ன பண்றான், 3 முறையிட 3 தடவை
என்னுடைய உம்மத்துக்கு லேசாக ஓதுவதற்குண்டான முறையிட்டா அப்படின்னு 3 தடவை முறையிட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கு 3 துஆக்களை பிரார்த்தனைகளை தருகிறேன். 3 துஆக்களையும் இப்ப கேட்டீங்கன்னா உடனே கிடைச்சிடும், உடனே ஏற்றுக்கொள்கிறேன். 3 கோரிக்கைகளை என்ற வைங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். 3 துஆக்களை கேளுங்க அல்லாஹ் சொல்றேன். நான் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், அல்லாஹும்ம அக்ஃபிர் உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னிச்சிட்டு அப்படின்னு கேட்டேன். திரும்பவும் அல்லாஹும்ம அக்ஃபிர் உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னிச்சிட்டு சொல்லி 2 தடவை கேட்டேன். என் உம்மத்தை மன்னிச்சு, என் உம்மத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டேன். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடியார்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருப்பது, என்னிடம் கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்ததும் அதுதான். 100 துவா இருக்குல்ல, 2 கேட்டுட்டாங்க, 2 தடவை வந்து உம்மத்துடைய பாவ மன்னிப்பு காட்டி கேட்டுட்டாங்க. 100 துவா இன்னும் ஒன்னை நான் தாமதப்படுத்தி வச்சிருக்கேன், நான் கேட்கல அல்லாஹ் இடத்துல. லியோமின், அது ஒரு நாளைக்கு அது பயன்படும். யர்ஹபு இலையல் ஹல்கு குல்லுஹும் ஹத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஒட்டுமொத்த மனித சமுதாயம் என்னிடம் வரும், இன்க்ளூட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு எல்லோரும் என்னிடம் வருவார்கள், என்னிடம் முறையிடுவார்கள். அந்த சமயத்தில் அந்த பிரார்த்தனையை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன். அப்படின்னா என்ன, வறுமையில ஒவ்வொரு சமுதாயம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே செல்வது, நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன, நாம் நரகமா சொர்க்கமா நமக்கு அப்படின்னு சொல்லி மஹ்ஷர் மைதானத்தில் தள்ளாடி கொண்டிருப்பாங்க மக்கள் எல்லாம். ஒவ்வொரு நபிமார்களிடம் போவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானே அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து விட்டேன், நான் எப்படி அல்லாஹ்விடத்தை பரிந்துரை செய்வது? இப்படி ஒவ்வொரு நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய மகனுக்கு நான் வழிகாட்ட முடியல, நான் எப்படி பரிந்துரை செய்வது? ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய காரணங்களை சொல்லி விடுவாங்க. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தை பரிந்துரை செய்வாங்க. அந்த ஒரு துஆ தான் பிற்கால நான் வறுமையில் கேட்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 7 விதங்களில் என்ன பண்ணியிருக்கிறான், குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான். 7 விதங்கள்ல அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான். 7 வட்டார மொழிகளில் இறக்கி வச்சிருக்கிறான். அந்த முறைதான் ஓத வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்.